ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 20 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். உங்களுக்காக செம ஃபன் அண்ட் ஆக்ஷன் காத்துட்ருக்கு. சரி வாங்க இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ அதோட மேஜிக் ஸ்டோன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அதில் ஒரு ரெட் கலர் ஜெம் ஸ்டோன் மாதிரி இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ இது என்னடா புதுசாக இருக்குன்னு யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ மட்டும் இல்லை, சுற்றி இருக்க யாருக்குமே இது என்ன புதுசாக இருக்கே சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ சொல்லுவான், ஒருவேளை அந்த டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்க இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ, எனக்கு தெரிஞ்சு இந்த மான்ஸ்டர் தானாக கிரியேட் ஆன மாதிரி தெரியல, எவனோ ஒருத்தன் உருவாக்குன மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, அதை கேட்டு நம்ம கமாண்டர் பேக்கு கேங்கு நீங்க ரொம்ப புத்திசாலியா இருக்கீங்க அப்படின்னு பாராட்டுவாங்க. அப்ப நம்ம ஹீரோ இந்த ஸ்டோனை பார்த்து இதுல டீமன் பவர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாகே நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஜெம் ஸ்டோனை காட்டு, நான் அதை போட்டோ எடுத்து வச்சுக்கணும் அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படி கையை பின்னாடி கொண்டு போய் பவர் ஆஃப் தண்டர் லைட்னிங் அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி அந்த செத்து போன மான்ஸ்டர் மேல அந்த அட்டாக்க போடுவார் பாருங்க. அந்த செத்து போன மான்ஸ்டரோட தசை எல்லாம் அப்படியே ஆட ஆரம்பிக்கும். அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டு இருப்பாங்க, இது இன்னும் சாகலையா, இது எப்படி சாத்தியம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் எல்லாமே நார்மல் ஆனதுக்கு அப்புறம் ஓ இது செத்துருச்சு, இது ஏதோ அந்த தண்ணியில் அடிச்சதுக்காக ஆடி இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்க நம்ம ஹீரோ ஐயோ அந்த ஸ்டோன் எங்கேயோ காணாம போயிருச்சு, எப்படி மறைஞ்சு போச்சுன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு உலகமாக நடிப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ ஆஸ்கர் அவார்டு கொடுறா ட்ரம்ப் அந்த அளவுக்கு நடிப்பான் நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு எல்லாருமே நம்பிடுவாங்க. நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் நம்புறாங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்டோன் எல்லாம் காணாம போயிருச்சு, என் கையில தான் இருந்தது அப்படி சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்ன பண்ணியிருக்கான், அந்த ஸ்டோனை நம்ம ஹீரோ அப்சர்வ் பண்ணியிருக்கான். இது மூலமா நம்ம ஹீரோக்கு டீமன் எனர்ஜி ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோவே ஆச்சரியமாயிருவான், நான் இவ்வளோ நாளாக எத்தனை மான்ஸ்டரை கொன்னேன், ஆனால் அந்த டீமன் பவர் இப்போ இவ்வளோ அதிகமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அப்போ நம்ம குட்டி எக்கிண்டா டிராகன் ஹீரோவை பார்த்து கேங்கு உங்களுக்கு ஒன்றும் இல்லையே சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எனக்கு இன்னொரு ஒரு ஸ்டோன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இவங்க அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்க்கு வந்துடுறாங்க. நம்ம எக்கிண்டா குட்டி டிராகனை பாருங்க ரொம்ப டயர்டாயிட்டா காருக்குள்ளேயே தூங்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம சாகே அப்புறம் கமாண்டர் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அங்கே நிறைய லாபம் வந்தது, இது மூலமா உங்க 2 பேத்துக்கும் 5 பில்லியன் எக்ஸ்ட்ராவே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாபத்தில் பங்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த கமாண்டருக்கோ நம்ம கமாண்டர் பேக்கு டாடா பாய் சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுவான். அப்புறம் மீட்டிங்கில் கமாண்டர் பேக்கு ஹீரோ சாகே இவங்களாம் பேசும்போது பேக்கு சொல்லுவாங்க, அந்த பாஸ் மான்ஸ்டர் உடம்புல இருந்து லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் ஸ்வாட் ஒன்று செஞ்சிருக்கோம், அதை யாராலுமே யூஸ் பண்ண முடியாது, ரொம்பவே பவர்ஃபுல், அது சைனாவை சேர்ந்த முறிமினத்தை சேர்ந்தவங்க தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ அதை யாராலையுமே யூஸ் பண்ண முடியாதுன்னா அதை நான் யூஸ் பண்றேன் அப்படின்னு கெத்தா சொல்லுவான் பாருங்க நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் டைசு கிம்மு நம்ம ஹீரோனி சியோலா அந்த குன்பி பொண்ணு நம்ம சப்ஸ்கிரைபர் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த குன்பி பொண்ணை குட்டி சாத்தானே கூப்பிடலாம். அந்த குட்டி சாத்தா பொண்ணு இவங்க எல்லாருமே டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிட்டு இருப்பாங்க. அதுவும் நம்ம ஹீரோ இல்லாம இவங்க ஏன்டா இப்படி வந்தாங்கன்னு தான் நம்மளுக்கு தோணுது. இவங்க எல்லாம் அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது டைசு இங்க கிம்மை பார்த்து கிம்மு நீ வழிகாட்டி கூட்டிட்டு போடா, நீ தான்டா கரெக்டான ஆளு, உன்னை நம்பி நாங்க வருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு டைசு கிம்மை பாராட்டிட்டு இருப்பான். அதை கேட்டு கிம்மும் நான் உங்களை கரெக்டாக கூட்டு போறேன், பத்திரமா வாங்க அப்படி சொல்லும்போது அவனுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும். எல்லாரும் அட்டாக்கு ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுக்க ரெடியா இருப்பான் பாருங்க. அங்க உள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் வரும் பாருங்க, அதுவே அடி வாங்கி சாகர நிலைமையில தான் இருக்கு. அட ஆமாங்க, அந்த மான்ஸ்டர் தப்பிச்சு தான் ஓடி வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு மான்ஸ்டர் வந்து முன்னாடி ஓடி வந்து அதை அப்படி தரையோட சேர்த்து அடிச்சு கொன்னுருது. அதை அப்படி கத்தும் பாருங்க, அதோட ஆறா பவர் சும்மா பயங்கரமா இருக்கும். இதை பார்த்து நம்ம ஆட்கள் கிம்மு டைசுலாம் அவங்க சீல்டை வச்சு அட்டாக் பண்றதுக்காக ரெடியா இருப்பாங்க. அந்த மான்ஸ்டர் நம்ம ஆட்கள் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண பாருங்க, சீல்டை வச்சு தடுத்தாலுமே நம்ம ஆட்கள் அப்படி பறந்து போய் விடுவாங்க. டைசு இது ரொம்ப ஆபத்தா இருக்குடா அப்படி சொல்லி கிம்மு சொன்னாலுமே ஆமா இதோட ஸ்ட்ரென்த் ஏன் இப்படி இருக்கு, இந்த அளவுக்கு ஒரு பவரான மான்ஸ்டர் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததுல சொல்லும்போது அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க ஜெய்ஜாட்டிக்கா. அப்ப கிம்மு அந்த குட்டி சாத்தானை பார்த்து குட்டி சாத்தான் கொஞ்ச நேரம் இந்த மான்ஸ்டரை திசை திருப்பு, அது வரைக்கும் அங்க சியோல அந்த டைசுவோட பவரை பூஸ்ட் பண்ணுவாங்க அப்படி சொல்லும்போது அங்க அந்த குட்டி சாத்தான் அவளோட லைட்டிங் ஷாட் மூலமா அந்த பெரிய மான்ஸ்டர் அட்டாக் பண்ணிட்டு இருப்பா. அதுல அந்த மான்ஸ்டர் கொஞ்சம் திசை திரும்பி அட்டாக் பண்றதுக்காக போயிட்டு இருக்கும். இங்க கிம் என்ன பண்ணுவான், அந்த பக்கம் அதுக்கு பின்னாடி ஓடி போயிட்டு இருப்பான். இங்க பார்த்தா நம்ம சியோல என்ன பண்ணுவாங்க, டைசுவோட பவர் அப்படி பூஸ்ட் பண்ணி அவனோட மசில் எல்லாம் பெருசாக்குவாங்க. உடனே நம்ம டைசுவும் ரொம்ப நன்றி அண்ணி, நீங்க எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு வேகமா அவனோட சீல்டை வச்சு அடிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பான் பாருங்க. டைசு அப்படியே அந்த மான்ஸ்டர் சீல்டை வச்சு அடிச்சுக்கிட்டு இருப்பான். பின்னாடி நம்ம ஹீரோயினி அவனுக்கு பூஸ்ட் பவரை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதே நேரம் அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு கையை ஓங்கிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்தா நம்ம கிம் சும்மா பறந்து வருவான் பாருங்க. அவனோட கிளவுட் டிராகன் அனிகிலேஷன் டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பறந்து வந்து டான்னு ஒன்று போடுவான் பாருங்க தலையிலேயே. அந்த மான்ஸ்டர் தலை சும்மா துண்டை வெட்டி கீழே விழுந்துரும், அவ்வளோதான் அதோட கதையை முடிஞ்சிடும். இங்க டைசுவும் மச்சான் கலக்கிட்டடா, நீ வேற லெவல்ரா, நீ எப்போதுமே வேற லெவல்ரா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம குட்டி சாத்தன் ஒரு டைலாக் சொல்றா. இந்த டைலாக்கை நானா சொல்லலைங்க, குட்டி சாத்தானே சொல்றா.
டெட்புல் எப்படி சொல்லுவான், அந்த தேர்ட் வாலெல்லாம் பிரேக் பண்ணி ஆடியன்ஸ் கிட்ட எல்லாம் பேசுவான் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த குட்டி சாத்தா என்ன சொல்றா தெரியுமா, இங்க நம்ம கிம்மு கிட்ட என்ன சொல்றானா, ஏய் கிம்மு, நீ போக போக பார்த்தா இந்த மாங்காவோட மெயின் கேரக்டர் ஹீரோவா மாறிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிம்மை பார்த்து சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவை பார்த்தா இவங்களுக்குலாம் இலக்கரமா போச்சு இல்ல, எப்ப பார்த்தாலும் இந்த கிம்மை தான் ஹீரோ ஹீரோனே சொல்லிட்டு இருக்காங்க, ஏன் நம்ம ஹீரோவே அப்படித்தானே சொல்றான் அப்படின்னு தேர்ட் வாலை பிரேக் பண்ணி நம்ம குட்டி சாத்தான் இங்க கிம்மை பாராட்டிட்டு இருப்பா. அதை கேட்டு நம்ம கிம்மும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தானே ஹெல்ப் பண்ணீங்க, நம்ம எல்லாம் ஒன்றா தான் செஞ்சு ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே செத்து கிடக்கிற அந்த மான்ஸ்டரை பார்ப்பாங்க. இது என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த குட்டி சாத்தா பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவ சொல்லுவா, என்ன உடம்பு ஃபுல்லா நரம்பு இப்படி வெளியே வந்து அசிங்கமா இருக்கு, எனக்கு இது சுத்தமா பிடிக்கல, என்னது இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டு இருப்பான். கட் பண்ணா இந்த பக்கம் ஹெட் குவார்டர்ஸ்ல நம்ம ஹீரோ, சாகே, கமாண்டர் பேக் இவங்க எல்லாம் அந்த ஸ்வாட பார்க்கறதுக்காக போவாங்க. அதோட பேரு எல் கியூரோ பிளேடு. அது அந்த மாஸ்டரோட வால் எலும்பு மூலமா செஞ்சது. அதோட பவருங்கிறது அட்டாக் பவர் ரொம்ப பயங்கரம். அது மட்டும் இல்லாம இதை வச்சு தண்ணியில நடக்கலாமா, அதாவது லைட்டிங் ஸ்பீட்ல வரதை வெட்டி வீசலாமா, அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது இந்த ஸ்வாட். நம்ம ஹீரோ அந்த ஸ்வாட் எடுத்து பார்த்துட்டு இருப்பான், பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ இங்க கமாண்டர் பேக் கிட்ட ஆமா அந்த ரெட் ஸ்டோனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேட்பான். அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுக்கு அப்புறம் அப்போ ஒன்று சொல்லுவாங்க பாருங்க நம்ம கமாண்டர் பேக்கு, ஆமா நீங்க ஏன் என்கிட்ட ஒரு மாதிரி வித்தியாசமா பேசுறீங்க, சாகை கிட்ட எப்படி ஃப்ரெண்டு மாதிரி பேசுறீங்க, அந்த மாதிரி நார்மலா என்கிட்ட பேசுங்க, நானும் உங்க ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லுவாடா. அதை கேட்டா செம ட்விஸ்ட், என்னடா இது ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியா இருக்குன்னு பார்த்தா ரெக்டாங்கிள் லவ் ஸ்டோரியா வருது. இப்போ பார்த்தா சாகே, ஆமா நீ எதுக்கு என்கிட்ட ஃப்ரெண்டு மாதிரி பேசிட்டு இருக்க அப்படின்னு சாகே கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவும் சரிங்க கமாண்டர், இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேச ஆரம்பிப்பான். அப்புறமா நம்ம ஹீரோ இந்த ஸ்வாட் என்கிட்ட இருக்கிறத விட முக்கியமா ஒருத்தர்கிட்ட இருந்தா அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் அந்த டீமன் கல்ட்டு தலைமை இருக்கான் பாருங்க, அவன் என்ன அந்த மான்ஸ்டரை தோக்கடிச்சிட்டாங்களா, எப்படிடா அது சாத்தியம் அப்படின்னு சொல்லி செம்மையா கடுப்பாயிருவான். என்னடா சொல்றீங்க, இது எப்படா நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அங்க முன்னாடி நிறைய பேர் தங்கையா எங்களுக்கு தெரியல, திடீர்னு அவனுங்க வந்தானுங்க, போட்டு தள்ளினானுங்க, எல்லாத்தையுமே அழிச்சிட்டு போயிட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த தலைவன் சரி அந்த ரெட் ஸ்டோன் அதாவது கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயா எதுவுமே இல்லைங்க ஐயா, எல்லாத்தையுமே எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த டேபிள் அடிச்சு நொறுக்குவான் பாருங்க, செம்ம கடுப்பாயிருவான். ஏன்டா என்னடா பேசிட்டு இருக்கீங்க, மான்ஸ்டரை கொண்டுட்டானுங்க, அந்த ஸ்டோனை எடுத்துட்டு போயிட்டாங்களா, எனக்கு வர கடுப்புக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை பத்தி தாங்க நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு முன்னாடி இருக்கவங்க சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த பாஸ் சொல்லுவான் சரி உடனே நம்ம அந்த பிளானை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த சிசிய பிள்ளைங்க எல்லாருமே ஐயா நீங்க என்ன சொல்றீங்க, இது மட்டும் பண்ணா நேஷனல் ஹண்டர் அவ ஒருத்தி இருக்கா, அவளா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்டுருவா ஐயா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த பாஸ் இருக்கான் பாருங்க, அவன் டேய் என்ன பார்த்தா அந்த நேஷனல் லெவல் ஹண்டர்ஸை பார்த்து பயப்படுற மாதிரி இருக்கா, ஒழுங்கா சொல்றதை செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுவான் பாருங்க. அவனோட அந்த டீமன் ஆரா சும்மா பயங்கரமா இருக்கும். அதை பார்த்து எல்லாருமே மிரண்டுருவானுங்க, ஐயோ என்ன இவர் இவ்வளோ கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறமா அந்த பாஸ் சொல்லுவான் சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்ககிட்ட வேற ஸ்டோன் நிறைய ஸ்டோன் இருக்காடா, அந்த ரெட் ஸ்டோன் இருக்கா அப்படி கேட்டோன்னே அதை கேட்ட அந்த சிசிய பிள்ளைங்களாம் இருக்குங்க ஐயா அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னா உடனே அந்த ஸ்டோன் எல்லாத்தையுமே மற்ற மான்ஸ்டரோட உடம்புல போய் செலுத்துங்க அப்படின்னு சொல்லுவான். அவங்களும் சரிங்கய்யா நாங்கள் எல்லாமே பண்ணுறோன்னு சொல்லும்போது அடுத்து அந்த பாஸ் கேட்பான், ஆமாம் அந்த மாஸ்டரை யாரா கொன்னது அப்படின்னு கேட்டோன்னே அந்த மாஸ்டரை கொன்னது ரெட் ரோசஸ் அந்த அந்த சாகே பொண்ணு தாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த பாஸ் கடுப்பாயி அவையா வழியில அடிக்கடி குறுக்க வந்துக்கிட்டே இருக்கா, அவளோட ஒரே தொல்லையா போச்சு, இதுக்கான விளைவை அவள் சந்திச்சே தீருவா, உடனே ஷேடோஸை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட சிசிய பிள்ளைங்களா ஐயா ஷேடோஸை வச்சு நீங்கள் அந்த சாகையை கொல்ல பார்க்குறீங்களா, ஆனால் அதெல்லாம் வச்சு கொல்ல முடியாது ஐயா, அவர் ரொம்ப பவர்ஃபுல்லாச்சு அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்ட அந்த பாஸ் சொல்லுவான் பாருங்க, இப்போ சாகையை கொள்றதுக்கு அதை அனுப்பலடா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒருத்தர் இருக்கான் பாரு புதுசா சேர்ந்திருக்கானே அந்த திமிரு பிடிச்ச பையன் கேங்குவோ, அவனை தான், அவனையும் கொல்ல போறதில்ல, அவனை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு கடத்திட்டு வாங்கடா அப்படின்னு இந்த வில்ல பையன் பாஸ் இருக்கான் பாருங்க, டீமன் கல்ட்டு சேர்ந்த பாஸ், அவன் ஆர்டர் போட்டுருவான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ கார்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்க டஞ்சன் கேட்ல ரைடு எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம டைசு ஹீரோயினி அந்த குட்டிச்சாத்தா கிம் எல்லாருமே வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அங்க குட்டிச்சாத்தா பொண்ணுலாம் இன்னைக்கு செம்மையான வருமானம், நம்ம ஒரே நல்ல பணக்காரன் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கார்ல வந்து இறங்குவாரு. நம்ம ஹீரோ பார்த்துட்டு கேங்கு நீங்க வந்துட்டீங்களா, அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே நம்ம ஹீரோ விட்ட நல்லா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், அந்த ஸ்வாட் இருக்கு பாத்தீங்களா லெஜெண்டரி எக்யூப்மெண்ட் ஸ்வாடு, அதை எடுத்து கிம்மு கிட்ட கொடுத்துட்றான். அதை பார்த்துட்டு கிம்மு எங்க இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஸ்வாடுங்க, இதை வச்சுக்கிறதுக்குலாம் எனக்கு தகுதி இல்லை, காசு கொடுத்தா கூட இதெல்லாம் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொன்னேன். இங்க நம்ம டைஸ் இருக்கான் பாருங்க, அண்ணா கேங்கண்ணா ஏன்னா எனக்கு மட்டும் இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க, எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம ஹீரோ சொல்லுவான், டேய் நான் உனக்கு இந்த ஸ்வாடை கொடுத்துருக்கேன்,
உனக்கு தகுதி இருக்கா இல்லையா நீ முடிவு பண்ணக்கூடாது, எனக்கு தெரியும்டா உனக்கு தகுதி இருக்கு, நீ ஒர்த்து வருமா ஒர்த்து இந்த வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோன்னே அவன் கண்ணுலாம் கலங்கி, ஐயோ அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா, நீங்க தானா என் கூட பிறந்த அண்ணா மாதிரி, உங்களை மாதிரி யாருமே கிடையாதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொங்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்றது, நாங்க பூமிக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி விட்டேன், அதுக்கு ஒரு பாதுகாப்பா இந்த கயா சிஸ்டம் ஒன்றும் உருவாக்கியிருக்கு, எப்படியோ கடைசியில் நீ என்னோட ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் மாற போற, அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே அந்த கிம் என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோ கிட்ட ஒரு மாதிரி பேசியிருப்பான் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம ஹீரோவோட கைப்பிடிச்சி, அண்ணா நான் உங்க கூட எப்போதுமே இருக்கணும்னா நீங்களும் என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், உங்களுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமாக பேசுவானா, அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு அப்படி வேர்த்து போயிடும். பின்னாடி நம்ம ஹீரோயினையும் என்ன அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ கிம்மை பிடிச்சி திட்டிடுவாரு, டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா, பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கடா, கையை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கையை தட்டி விட்டுருவாரு. அப்புறமா கிம் என்ன பண்ணுவான், அண்ணா இந்த டஞ்சன் கட்டில் வித்தியாசமாக ஒரு ஸ்டோன் கிடைச்சது ரெட் கலரில், இந்தாங்க இதை நீங்கள் கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிம்மு கொடுப்பானா. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ திட்டினா பார்த்தீங்களா இந்த மாதிரி பண்ணாதுன்னு, இப்போ நம்ம ஹீரோ அதே மாதிரி பண்ணுவான் பாருங்க, கையை பிடிச்சிட்டு டேய் உன் கூட நான் 100 வருஷம் வாழணும்டா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரியாக்ஷன் கொடுப்பான் பாருங்க, பார்க்கறதுக்கு செம்ம ஃபன்னா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ கேங்கு, ஆமா இந்த ஸ்டோன்லாம் எப்படி உனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டோன்னே, வழக்கம் போல மான்ஸ்டர்ஸ்லாம் திடீர்னு வந்துச்சு, அதுங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி வித்தியாசமான ஃபீலிங்லாம் வந்துச்சுன்னு சொல்லும்போது அதை கேட்டு ஹீரோ, ஓ இவனால அந்த டீமன் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு நம்ம ஹீரோ. ஆமா ஹாஸ்பிட்டலில் அந்த எக்கிண்டா குட்டி பொண்ணு ஒன்று வந்து பார்த்தாலே, அவளை பார்க்கும்போது உனக்கு ஏதாச்சும் ஃபீல் ஆச்சா அப்படின்னு சொல்லும்போது, இல்லையே எனக்கு ஒன்றும் ஆகலையே, அவள் சாதாரண குட்டி பொண்ணு மாதிரி தான் இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டதான் நம்ம ஹீரோ, ஓ இவனுக்கு அந்த டீமன் எனர்ஜிலாம் தெரிய மாட்டேங்குது, சாதாரண மான்ஸ்டர்ஸ் உடம்புல இந்த ஸ்டோன் அவங்க வைக்கிறாங்க அது மூலமாக தான் அவனுக்கு வித்தியாசம் தெரியுது, மற்றபடி எனக்கு டீமன் எனர்ஜிலாம் தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ நிம்மதி ஆகிட்டு, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து முக்கியமாக வேலை நிறையா பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்புறமா அவங்க எல்லாம் ட்ரெயினில் போயிட்டு இருப்பாங்க, எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கிம் மட்டும் அந்த ஸ்வாடை கையில் வச்சுட்டு ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே போவான். அப்புறமா இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட பேசிட்டு போவாங்க. நம்ம ஹீரோ, நீங்கள் தனியாகவே போய் நல்லா டஞ்சன்லாம் கிளியர் பண்ணிட்டு வந்துடுறீங்களே பரவாயில்லையே, இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன் அப்படின்னு பேசிட்டு போகும்போது அப்போ நம்ம ஹீரோயினி, நீங்கள் அடுத்து கேட்டுக்குள்ளே போகிறீங்களா, நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ இங்கே ஹீரோயினி சியோலா கிட்ட, இங்கே பாரு சியோலா, நாங்கள் அந்த டீமன் கல்ட்டை பற்றி விசாரிச்சுட்டு இருக்கோம், அவனுக்கு என்ன குறி வைக்கிறாங்க, என்ன மட்டும் இல்லை என் கூட இருக்க எல்லாத்தையுமே குறி வைப்பானுங்க, நீ என் கூட இருந்தா உனக்கு தான் ஆபத்து, இதோ இந்த மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே சியோலாவை தடுத்து நிப்பாட்டுவார். என்னன்னு பார்த்தா அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க காரில் வந்து நிறைய பேர் வந்து இறங்குவானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவனுங்க வந்துட்டானுங்க பற்றியா, நான் தான் சொன்னேன்ல அந்த டீமன் கல்ட்டு எங்கள் மேலே குறி வைக்கிறாங்கன்னு, இப்படி இருந்தால் ஆபத்து தான் அப்படி நம்ம ஹீரோ அந்த டீமன் கல்ட்டு வந்தவங்களாம் பார்த்துட்டு, டேய் நீங்களாம் யாரா முகமணி போட்ட அந்த டீமன் கல்ட்டு சேர்ந்தவங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவங்க, டேய் நீ கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லடா, நாங்கள் சொல்கிறது கேட்டுட்டு பொத்திட்டு எங்கள் கூட வா, இல்லை உன்னை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ என்னடா காமெடி பண்ணுறீங்க, என்ன கொன்றுவியா, வள வளன்னு பேசாம பொத்திட்டு சண்டைக்கு வாடா முகமுடி போட்ட முட்டா பசங்களா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அவனுக்கு கடுப்பாயி கையில் சங்கிலி கோடாரி எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து, எங்களோட பாஸ் சொன்ன மாதிரி நீ திமிரு பிடிச்சவனா தான்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியை சொல்லிட்டுக்கிட்டு வருவானுங்க பாருங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. நம்ம ஹீரோவும், சியலா உன்னை பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு சொல்லும்போது இவனுங்க வேகமாக ஓடி வந்துட்டு, நீ அந்த சாகையோட அசிஸ்டன்ட் தாண்டா, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு ஓடி வந்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஸ்கை மூலமா அங்கே நம்ம ஹீரோனியை தூக்கிட்டு எப்படியாச்சும் இவ்வளோ பாதுகாப்பாக வைக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பாரு. அப்போ நம்ம ஹீரோனி சியலா ஹீரோ கிட்ட, இல்லை நான் இங்கேருந்து தப்பிச்சு போக விரும்பல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மேலே பிளஸிங் ஆஃப் லைட்னு அந்த மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவாங்க. அது மூலமாக நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த்து மேஜிக் பவர் எல்லாமே அதிகமாகும். அதை பார்த்து ஹீரோ சியோலா கிட்ட, ஓ உன்னால் மசிலை மட்டும் இல்லாமல் மேஜிக் பவரே அதிகப்படுத்த முடியுமா, நீ இங்கேயே நின்று உன் கண்ணு முன்னாடியே எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனியை தூரமாக நிப்பாட்டி வைப்பாங்க. அவனுங்க ஓடி வந்துட்டு, டேய் பயந்துட்டு ஓடி போறியாடா, எஸ்கேப் ஆக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சங்கிலியை வீசிட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ பார்த்து நம்ம ஹீரோ அந்த சங்கிலி எல்லாத்தையுமே அடிச்சுட்டு இவங்க பார்த்து வேகமாக பறந்து வருவா பாருங்க. டேய் யாரா சொன்னது நான் எஸ்கேப் ஆறேன்னு அப்படின்னு அட்டாக் பண்ண போகும்போது அப்போ படார்னு அந்த கோடரை வச்ச சங்கிலியை நம்ம ஹீரோ பார்த்து வீசுவானுங்க. நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை டாஜ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனா மறுபடியும் செம ஸ்பீடாக இன்னொரு சங்கிலி வச்சு வீசுவானுங்க. அதையும் டாஜ் பண்ணிட்டு அந்த பக்கம் பறந்து போயிட்டு இருப்பாரு. இவனுங்க கத்துக்குட்டி நினச்சா செம்ம ஸ்பீடாக சண்டை போடுறானுங்க. இவனுங்க நல்லா ட்ரைனிங் எடுத்தவனுங்க போல இருக்கு. இவங்களோட சண்டை போடுற திறமை ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் தம்பிங்களா இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துக்கலாமா, முடிச்சு விட்ருவோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பவர் ஆஃப் ஷாக் வேவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாக் வேவ் அட்டாக் விடுவார் பாருங்க. அதில் அவனுங்கெல்லாம் உடஞ்சு போய் நின்றுவானுங்க. ஏய் இவன் ஏதோ சாதாரண ஆளு, சாகையை விட கொஞ்சம் லோ ரேங்கில் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இவன் என்னடா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகமணி போட்டவங்க எல்லாரும், டேய் உடனே நம்ம பாஸுக்கிட்ட போய் இது எல்லாத்தையுமே சொல்லி ஆகணும், இங்கேருந்து எல்லாருமே உடனே கிளம்பி நம்ம பாஸுக்கிட்ட போய் சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ஹீரோ உடனே என்ன பண்ணுவான், பவர் ஆஃப் ஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ் டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே ஒரே வச்சிருவான். அவங்க அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி அந்த இடத்துல நிற்க வச்சு நம்ம ஹீரோ அதுக்கு நடுவில் நிற்பான் பாருங்க. பார்க்கறதுக்கே கொல்லா மாசா இருக்கும். இதை நம்ம ஹீரோனி சியோலா பார்த்துட்டு, இவரு நான் நினைச்சதை விட போக போக பலசாலி ஆகிட்டே போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாக்காகி பார்த்துக்கிட்டு இருப்பா. இங்க நம்ம ஹீரோ அவங்க எல்லாத்தையுமே ஒரே வச்சு அசைய முடியாத மாதிரி அப்படி நிக்க வச்சிருவாரு. அப்ப அங்க இருக்க ஒருத்தங்கிட்ட போய் நம்ம ஹீரோ,
கண்ணா நம்ம நிறைய பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு அவனோட முகமுடியை கழட்டு வர பாருங்க. கழட்டிட்டு சரி ஆமா அந்த பாஸ்ன்னு எவனே ஒருத்தன் சொன்னியே அவன் யாருடா சொல்லுடா அப்படி நம்ம ஹீரோ அந்த குதிரையை ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா, டீமன் குதிரை நெத்தில அந்த கண்ணு இருக்குமே அந்த குதிரையை கொண்டு வந்து இவனை பயமுடுத்துவாரா. அவனும் ஸ்டார்டிங்ல பயப்படுவான், ஆ அப்படின்னு சொல்லி கத்துவான், அப்புறம் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். அப்ப நம்ம ஹீரோ இதை பார்த்து என்ன இதை தடுத்து நிப்பாட்டிட்டானா, இவனால எப்படி தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவனோட நாக்கை நீட்டினா அதுல ஏதோ ரவுண்டா போட்டு ஸ்டார் இந்த மாதிரி சிம்பிள்லாம் போட்டுருக்கு. அந்த நாக்கை நீட்டிட்டு இது டீமானிக் ஆர்டர், டீமன் கல்ட்டுக்கு தான் இங்கே உயிர் அப்படின்னு சொன்ன உடனே அந்த நாக்குலேருந்து அப்படி பொறி பறந்துட்டு இருக்கும். அப்போ பட்டாருன்னு வெடிச்சு சதறும் பாருங்க, அந்த இடமே பயங்கர தீப்பழம்பா இருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோனி சியோலா கேங்பூ உங்களுக்கு ஒன்றாகலையே அப்படின்னு சொல்லி பயந்து போய் கத்திக்கிட்டு இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வெடிச்சு சதறும் போது அவர் சுற்றி மேஜிக் சீலை கிரியேட் பண்ணியிருப்பாரு. இவங்க வெடிச்சு சதறிக்காங்க பார்த்தீங்களா, இதில் அவங்களே வெடிச்சு சதறி அவங்க செத்து போயிருக்காங்க. ஏன்னா அந்த பாஸை காட்டி கொடுக்க கூடாதுன்னு இங்கே நம்ம ஹீரோ சீல்டு உருவாக்கி அதுலேருந்து தப்பிச்சதுக்கப்புறம் ஓ அவன் யாருன்னு தெரியக்கூடாதுன்னு பார்க்குறானா, அவனை கூடி சீக்கிரம் அவன் ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த பொந்துக்குள்ளேருந்து வாழை பிடிச்சி வெளியே தரன்னு இழுத்துட்டு வரான் அவனை அப்படி நம்ம ஹீரோ செம கோவமா இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த டீமன் கட்டில் அந்த தலைவன் கிட்ட வந்து பாஸ் அந்த சேடோ டீம்ல எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அந்த பாஸ் என்னது எல்லாருமே செத்து போயிட்டாங்களா எப்படிரா ச்சே அந்த சாகையை விட அவன் வீக்கா இருப்பான்னு பார்த்தா அவன் சாகையை விட பலசாலியா இருக்கானே. சேடோ டீம் அவங்க எல்லாருமே போயிட்டாங்களா, ரொம்ப பலசாலியான டீம் ஆச்சாடா, அவங்கள மிஸ் பண்ணிட்டோமாடா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருப்பான். சரி நீ ஆக வேண்டிய வேலையை போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிய புள்ளையை அனுப்பி வச்சுக்கிட்டு நான் சீக்கிரமாக ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், இவங்களெல்லாம் வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, நான் அந்த டீமன் கிறிஸ்டலை இன்னும் பவர்ஃபுல்லாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகமுடியை கழட்டி கீழே வைப்பான் பாருங்க. இவனை பார்க்கறதுக்கு அடே வெள்ளமண்டை நீ அவன மாதிரி தாங்க இருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை அந்த எஸ்ராங் டஞ்சன் கேட்டுக்குள்ளே பார்த்தான், அப்புறம் சாப்பிடும்போது வந்து டீலிங் பேசினானே அவனை மாதிரி தாங்க இருக்கான். அவனா இல்லை அவனை மாதிரி வேற ஒருத்தன் எதுவும் மார்வேஷம் போட்டு இருக்கானான்னு தெரியலங்க, அது அடுத்தடுத்த எபிசோட்ல தான் தெரியும். ஏன்னா இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இவன் நல்லா சிரிச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் ஏன் பிளான் படி தான் எல்லாமே நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இவன் ஏன் இங்கே வந்தான், இவன் எதுக்கு இந்த டீமன் கல்ட்டுக்கு தலைவனா இருக்கான் ஒன்றுமே புரியலையே. ஒருவேளை அவனை மாதிரி உருவம் எடுத்து வேற ஒருத்தர் இருக்கானான்னு என்னன்னு தெரியல. போக போக தான் நிறைய ட்விஸ்ட் எல்லாத்தையுமே உடச்சிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் அப்புறம் ஃபன் ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த எபிசோட்ல காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.